வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? சும்மா கொஞ்சம் பேசலான்னு ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்துட்டேன். அது நல்லா அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தங்கிட்ட ஒரு 500 நோட்டு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கிடச்சிடுச்சு. அதாவது டூப்ளிகேட் நோட் 500 நோட்டு டூப்ளிகேட் நோட் கிடச்சிடுச்சு. அவனுக்கு தெரியும் அது டூப்ளிகேட் நோட்டுன்னு. சரி, இதை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் இப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வருது. சரி, மார்க்கெட்டில் நம்ம ஃப்ரெண்டு கடை வச்சுருக்கான் இல்லையா, ஹோட்டல் வச்சுருக்கான், அவன்கிட்ட கொடுத்து மாற்றிடுவோம். உடனே கேட்டால் தான் அவன் டவுட் போடுவான். அதனால் ஒரு ஐடியா பண்ணி நம்ம போகிறான். போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படி ஏதோ பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அங்கே ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டு அப்படின்ட்டு சரி ஒரு 200 தான் கொடு, ஏதோ 100 200 ஏதோ ஒன்று வாங்கிக்கிறேன், இந்த 500 வச்சிரு, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், ஈவினிங் வந்து நான் மீதி சில்லறை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏன்னா இவனுக்கு தெரியும் அது வந்து டூப்ளிகேட் நோட்டுன்னு. அது அந்த 500 அவனை வாங்கி அந்த கல்லால் போட்டுக்கிறார். யார்? இவன் ஃப்ரெண்டு ஹோட்டலில் வச்சுருக்காரு. இந்த நேரத்தில் அந்த ஹோட்டலில் பால், அதாவது இந்த பால் சப்ளை பண்ணுறாரு இல்லையா, பால்கார், அவர் வர வந்துட்டு அதாவது டெய்லி இந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 லிட்டர் பால் 200 லிட்டர் பால் ஏதோ கணக்கு இருக்குல்ல, அதெல்லாம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு பைசா வாங்குறாரு. உடனே இவன் சொல்கிறார், ஹோட்டலுக்கார்கிட்ட பால்கார் கேட்குறாரு, இவ்வளோ ஆச்சுப்பான்னு. அது கொடுக்கும்போது இந்த 500 நோட்டும் சேர்ந்து அதில் போயிடுது. ஓகேங்களா? இந்த 500 நோட்டும் கொடுத்துறாரு, அது போயிடுது. போகும்போது போனோடனே அந்த பால்கார் வாங்கி போயிடுறாரு. அவருக்கு போனவுடனே அவங்க வீட்டில் வந்து அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகும்போது இந்த இதுலேருந்து இந்த செல்லாத நோட்டுன்னு தெரியாது, இருந்தாலும் அவருக்கு இதே 500 நோட்டு அவர் எடுத்துக்கிறார். எடுத்துன்னு அதாவது மொத்தமாக எடுத்துன்னு போகிறாரு. டாக்டர்கிட்ட எல்லாம் போய் எல்லாம் பேசிட்டு ஃபீஸ் கட்டும்போது, அதாவது டாக்டர் ஃபீஸ்லாம் கட்டி மெடிசன் செலவெல்லாம் போக டாக்டர்கிட்ட ஃபீஸ் கட்டும்போது இந்த 500 நோட்டை கொடுத்துறாரு. எது இந்த செல்லாத ஜெராக்ஸ் நோட்டை எடுத்து கொடுத்துறாரு டாக்டர்கிட்ட. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும்போது மதியானம் டைமில் அந்த டாக்டர் வீட்டில் ஒரு டெய்லர் வரார். அதாவது அவங்க பசங்களுடைய ட்ரெஸ்ஸு தைச்சதுக்காக டெய்லர் வராரு. வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துட்டு அவர் ஏதோ கூலி கேட்குறாரு. அப்போது அந்த டாக்டர் வந்து ஏதோ 700 ஏதோ சம்திங் வந்து, அப்போ இந்த 500 ப்ளஸ் 200 தனியாக கொடுத்துட்றாங்க. எது இந்த செல்லாத நோட்டு எங்கெங்கே போகுது பாருங்கள், அதுக்கு தான் சொல்கிறேன். கொடுத்துட்றாங்க. அந்த டெய்லரும் வாங்கிட்டு போய் சந்தோஷம் போகிறார். போயிட்டு அவர் மறுபடி அந்த டெய்லர் வீட்டில் போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த இதுக்காக இந்த ஹோட்டலுக்காரங்கிட்ட அவர் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டார். அதில் பாதி பணம் கொடுத்துட்டு மீதி பணம் தெரிஞ்சவங்க தானே. அவர் என்ன சொன்னார், நீ அப்புறம் கூட என்ன இப்போன்றார், அதுக்காக அந்த கடனை அடைக்கலாம் அப்படின்ட்டு இந்த 500 கொஞ்சம் சில்லறையும் எடுத்துன்னு போயிட்டு, இந்தப்பா அன்றைக்கி சாப்பாடெலாம் வாங்கினேன் இல்லையா, அதுக்கு அன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துட்டேன், மீதி இவ்வளோ இருக்குது, இந்த மீதி பேலன்ஸ் கொடுக்கும்போது இந்த ஜெராக்ஸ் டூப்ளிகேட் நோட்டு அங்கே ஹோட்டலுக்காரங்கிட்டே போயிடுது. இது எல்லாம் நடந்து முடிக்க 4 மணி ஆகிப்போகுது. இப்போது மார்னிங் ஒரு 10 மணிக்கு அவர் ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு டூப்ளிகேட் நோட்டு இந்த 4 மணிக்கு இவ்வளோ ரொட்டேஷனில் வரார். வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து தங்கிட்டு 4:30 மணி போல் இந்த ஃப்ரெண்டு போகிறார். போயிட்டு அப்படி பேசின்ட்டு, என்னப்பா இந்தா நீ நான் வாங்கினேன் பாரு 100 ரூபா, இந்தா கொடுத்துரு, அந்த 500 கொடுத்துரு, 500 கொடு, வேறு 500 கொடுன்னு கேட்குறாரு. அந்த ஹோட்டலுக்கார் என்ன பண்ணுறாரு, இதே டூப்ளிகேட் நோட்டு இருக்குல்ல, அவருக்கு தெரியாது அது வரைக்கும் டூப்ளிகேட் நோட்டுன்னு, அதே நோட்டை தூக்கி விட்ட கொடுத்துறாரு. யார்கிட்ட? மார்னிங் கொடுத்த ஃப்ரெண்டுக்கிட்டே அந்த 500 கொடுத்துறாரு. கொடுத்தவொடனே இவரும் அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு இவருக்கு டவுட், என்னடா இது ஏன்னா கொடுத்தவனுக்கு தான் தெரியும் அது ஜெராக்ஸா டூப்ளிகேட்டு நோட்டுன்னு தெரியும். பார்க்குறான், இன்னும் இது நம்ம நோட்டு நம்மளுக்கே வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த வெறுப்பில் அந்த நோட்டை வந்து கிழிச்சு போட்டுறாரு. இதுக்கு மேலே இதை கொடுத்தோம்னா ரொம்ப டேஞ்சரு, நம்மளே மாட்டிப்போம், இவன் ஹோட்டலுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து வேணே நம்மகிட்டே கொடுத்துட்டானா அப்படின்னு நினச்சின்னு அவன் மேலே தப்பாக எடுத்துன்னு, அதான் நம்மளுக்கு தெரியாமல் நம்ம கொடுத்தது தெரிஞ்சு நம்மகிட்டே இந்த நோட்டை கொடுத்துட்டான் போல் அப்படின்னு நினச்சின்னு கிழிச்சு போட்டார். சரி, அது அப்படி இருக்கட்டும். இந்த நோட்டு செஞ்ச நன்மைகள் என்ன நான் பார்க்கலாமா? இந்த நோட்டு ஹோட்டலுக்காரன்ட்ட போச்சு, இவர் கொடுத்தது. அந்த ஹோட்டலுக்காரன் பால்காரன்ட்ட கொடுத்து பால் கடனை அடைச்சார். இந்த 500 நோட்டால் பால் கடனை அடைச்சாரா? அந்த பால்காரன் எங்கள் டாக்டர்கிட்ட போனான். போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அந்த டாக்டர் ஃபீஸாக இந்த 500 கொடுத்து அவனுடைய
சார்ஜை க்ளோஸ் பண்ணிட்டான். அதாவது டாக்டர் ஃபீஸ் அவன் கட்டிட்டான். அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, டெய்லர் அவன் வீட்டுக்கு டெய்லர் வந்தார். அந்த டெய்லர்கிட்ட அந்த தையக்கூலி அப்படின்னு சொல்லுவாங்களே, ட்ரெஸ்ஸு தைச்சதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து ஏதோ ஒன்று இந்த 500 கொடுத்து அவருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த டெய்லர் என்ன பண்ணால் மறுபடியும் அதே ஹோட்டலுக்கே வந்தான். வந்துட்டு அந்த பழைய பேலன்ஸ், அதாவது 2 நாள் முந்தைய அவன் ஏதோ ப்ரோக்ராமுக்காக இங்கே மீல்ஸ் வாங்கியிருக்கான், அதில் பேலன்ஸ் ஏதோ இருக்குதுன்னு இந்த 500 கொடுத்து அடிச்சிட்டார். ஸோ இந்த 500 நோட்டு தான் மறுபடியும் இதே ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துடுச்சு. இது செல்லாத நோட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு செல்லாத நோட்டுனாலேயே இவ்வளோ நல்ல காரியம் பண்ணும்போது, இதுதான் இது ஒரு செல்லாத நோட்டுனாலே இவ்வளோ நல்ல காரியம் பண்ணும்போது நம்மளால் ஏன் முடியாதுங்க? நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கே தெரியாது நம்மளுடைய நல்ல குணங்கள், சரியா? நம்ம நினைப்போம், ஒன்று தயங்குறோம், நம்ம இவனுக்கு போய் அட்வைஸ் பண்ண தப்பாக எடுத்து போனோம் அப்படின்னு. நீங்கள் தைரியமாக இறங்குங்களேன், எது ஒன்றும் அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்றதுக்காக. செல்லாத 500 நோட்டே இவ்வளோ நல்ல விஷயம் செய்யும்போது நம்மளால் ஏன் முடியாது? அதான் இந்த கருத்து இது. ஓகேங்களா? இது இதில் யாருக்கு நஷ்டம்? ஆனால் இதில் எல்லார் கடனை அடைஞ்சது பார்த்தீங்களா? அதான் விஷயம். இதனால் யாருக்கு நஷ்டம்? நஷ்டம் யாருக்குமே கிடையாது. செல்லாத நோட்டு அவர் பனிஷ்மெண்ட் அவர் கிழிச்சு போட்டாச்சு. ஒரு நோட்டு வந்தது போனது தெரியாமல் இத்தனை பேர் கடனை ஆட்டிட்டு அவர் எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துறது. இதான் விஷயம். ஓகேங்களா? ஜாலியாக எடுத்துக்கோங்க. அது மாதிரி தாங்க நம்ம லைஃப் கூட. நம்ம நினைப்போம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு. அது உங்கள்கிட்ட மரியாதை இடத்துல நீங்கள் போகவே கூடாது, அது வேறு விஷயம். மதித்தானா அவனை விடாதீங்க, அதுதான். ஒரு ஹெல்ப்புன்னு வந்துட்டானா ஏதோ ஒன்று செய்யுங்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த கள்ள நோட் ஜெராக்ஸ் நோட்டுக்கே இவ்வளோ பவர் இருக்குது. அது ஜெராக்ஸ் நோட்டுன்னு தெரியாத வரைக்கும் அதுக்கு தெரியாது இல்லையா? இவனுக்கு தான் தெரியும். இந்த மாற்றினவனுக்கு தான் கடையில் கொடுத்தான் பாரு, அவனுக்கு தான் தெரியும். மற்றபடி வேறு யாருக்குமே தெரியாது. அந்த நோட்டு அவ்வளோ அழகாக எல்லா இடத்தையும் போயிட்டு வந்துட்டு எல்லோரும் கடனே அடைச்சிது. ஹோட்டலுக்காரன் கடை, பால்காரன் கடை அடைச்சிது, டாக்டர் கடன் அடைச்சிது, டெய்லர் கடை அடைச்சிது. டெய்லர் மறுபடியும் அந்த ஹோட்டலுக்காரங்கிட்ட கடன் அடைச்சிட்டான். இவ்வளோ நல்ல காரியம் பண்ணி அது சொந்தக்காரங்கிட்ட போயிட்டு அது டூப்ளிகேட் நோட்டு கழிச்சு போட்டான். அதான் விஷயம். ஓகேங்களா? அப்படி தாங்க லைஃப் இருக்குது. கூடுமான வரை எல்லாருக்குமே நல்லதே செய்வோம், அதான் விஷயம். ஓகே? டூப்ளிகேட் நாளாலிட்டே இப்படி செய்யும்போது நம்மளால் ஏன் செய்ய முடியாது? கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? நல்லா இருந்தால் சொல்லுங்கள், பார்க்கலாம்.